இணையகால அனைவருக்கும் எப்படி சில மனநல வார்த்தைகளை பொதுமக்கள் உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம போன தடவை பார்த்தோம். அதே வரிசையில் இன்னும் சில வார்த்தைகளை பார்க்கலாம். ஆடிட்டரி ஹெலுசினேஷன் சொல்லக்கூடிய மாயக்குரல், அதாவது அவங்க காதில் குரல் கேட்கும் இல்லையா, இதை பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் ஏதோ ஒரு கற்பனை பண்ணிட்டு தன்னால் பேசிகிட்டு இருக்கான் டாக்டர், எடுத்து அறிவுரை சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அது கற்பனை இல்லை, அவங்கள பொறுத்தவரை குரல் கேட்கும். உண்மையாக இப்போ நம்ம பேசும்போது எப்படி தெளிவாக கேட்குதோ அதே மாதிரி தீர்க்கமாக குரல் கேட்கும். அந்த குரலுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அதுதான் ஹலூசினேஷன். அதே மாதிரி டெலியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாய எண்ணங்களை பொறுத்தவரை பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ கற்பனை பண்ணிட்டு தெரிகிறான் டாக்டர், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு. கற்பனை பண்ணலை, அவங்க 100% இல்லை 200% அந்த விஷயத்தை நம்புவாங்க. யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, யாரோ கேமரா மூலமாக எப்போவுமே கண்காணிக்கிறாங்க போன்ற விஷயங்களை 200% அவங்க நம்புவாங்க. அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி வேஸ்ட்டு, மனசை புண்படுத்த தான் செய்வோம். ஆக்சுவலாக அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆர்கியூ பண்ணாமல் தவிர்க்கலாம். அதே மாதிரி பைப்போலார் டிஸார்டர்னு சொல்லக்கூடிய இருமுனை பிறழ்வு நோயை பற்றி நிறைய பேர் என்ன தவறாக நினைக்கிறாங்கன்னா, திடீர்னு கோவம் வர்றவங்களை, ஒரே நாளுக்குள்ளே நல்ல சிறு சிறு மூஞ்சியாக இருந்துட்டு திருப்பி கொஞ்ச நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு பைப்போலார்னு சொல்கிறாங்க. அது பைப்போலார் கிடையாது, அது மூட் ஸ்விங் தான். பைப்போலாருங்கிறது ஒரு வாரமோ அதுக்கு மேலேயோ டிப்ரெஷன் இருக்கும், அப்புறம் நார்மலாக இருப்பாங்க, பல காலம் நார்மலாக இருப்பாங்க, அல்லது ஒரு வாரமோ அதுக்கு மேலேயே டிப்ரெஷனுக்கு ஆப்போசிட்டாக மன எழுச்சி மேனிக் சிம்டம்ஸ் இருக்கும். அதுதான் பைப்போலார். நன்றி, வணக்கம்.